ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளுக்கு இன்னொரு யுத்தம் வர வேணாம். இப்போயே விலைவாசி ஜாஸ்தி. நம்ம ஒரு 30 நம்ம நாடு முன்னேறிடணும் 2030 நினச்சா. சண்டை வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு 71 இல்லை, எனக்கு 12 வயசு, 1971. அப்போ கிருஷ்ணகிரி ரோட்டில் வரும் 70 பைசா ஒரு லிட்ரு நான் வாங்கியிருக்கேன். அதே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்தது, பங்களாதேஷை பிரித்து கொடுக்குறதுக்கு. இந்திரா காந்தி அது நல்லது தான் செய்தேன். ஏன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே போனோம். பங்களாதேஷ் அவங்கெல்லாம் பண்ணின்னு இருந்தாங்கன்னு பிரித்து கொடுத்தாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் அந்த சண்டை நடக்கும். அதுக்கு பிறகு தான் பெட்ரோலுக்கு கிருஷ்ணகிரிக்கெல்லாம் விலை கூடிடுச்சு. இஷ்டத்துக்கு நம்ம வாங்கலாம், ரேஷனில் இருக்கிறது இல்லை, நம்மளுக்கு ரோட்டிலே வாங்கி அது போச்சா. ரெண்டாவது, நம்ம நாடு முன்னேறதுக்கு இது ஒரு தடையாகிடும். இப்போ ஒரு இயற்கையாக ஒரு தண்ணி இது ஒரு புயலெல்லாம் வந்தால் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே பழையபடி வந்துடும். நம்ம யுத்தம் பண்ணனா 100 வருஷத்துக்கு அந்த இடத்துல பில்லே முளையாது. அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு நம்மளுக்கு தெரியுதில்ல. நம்ம காஷ்மீர் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி விட்டது நம்ம இந்தியக்காரங்க தானே. அப்போ அனுப்பி விடும்போது நீ பாதுகாப்பு தரணும்ல. அப்போ எங்கே போனேன் நம்ம மிலிட்ரி? நான் கேட்குறேன், நம்ம மிலிட்ரி அப்போ எங்கே போனேன்? அவன் நம்ம ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு பேசாமல் இருந்து பூந்து வர்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. பாம்பேயில் அந்த ஹோட்டலில் பிடிக்கல அவங்க. நம்மளுக்கு ஒரு வாட்டி படாதா, புரியாதா? இந்த மிலிட்ரிக்காரங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்களுக்கு பதுக்குழியெல்லாம் இயற்கையாகவே இருக்குது. நம்மளுக்கு அதை எடுக்கணும். அவங்க மலைச்செருவு அந்த மாதிரி இருக்குது. நம்ம தென்னாட்டு மக்களை கொண்டு போய் அந்த காலாப்படையில் சேர்த்து விட்டு யுத்தத்துக்கு வச்சுருவோம். தேவையாது. அப்போ அந்த ஊர் மக்கள், கிராமத்து மக்கள் பொழைச்சிக்கணுன்னு நம்மளை காஷ்மீருக்கு டூர் போக சொன்னோம். இப்போ உயிர் போச்சு. தருவாங்களா இவங்கெல்லாம்? ஒரு யுத்தம் வந்தால் தலைவருங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் ஏழைப்பட்டவங்க பானை உடஞ்சா தூக்கி போடணும். நம்ம தான் அங்கங்கே லொல் போடுவோம். பணக்காரன்லாம் பித்தளை பாத்திரம், அவன் ஓட்ட அடைச்சி வாழ்ந்துடுவான். அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவங்க ஓஹோன்னு இருந்துருவான். ஏழைப்பட்டவன் தான் காற்று வந்தாலும் மழை வந்தாலும் எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறான். ஏழைப்பட்டவன் தான். இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் பச்சை பிடிச்சி வருது. இது ஒரு சண்டை தேவையா? அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரியுது நம்மளுக்கு. அவங்ககிட்ட நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அந்த கிராம மக்கள் பிழைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளை டூர் போக சொன்னேன். அப்போ நீ பாதுகாப்பு தர வேணாம் இந்தியா? ஏன் தரல? அப்புறம் சண்டை போடுறதுக்கு எல்லா நாட்டுக்காரன் ஒத்து உழைப்பான். ஏன்னா அவனோட யுத்த பொருள் விற்கிறதுக்கு. நம்ம ரஷ்யா தான் நம்மளுக்கு அப்போ கொஞ்சம் உதவுனது. அமெரிக்காரன் கூட இருந்து குறிப்பறிச்சான் தெரியுமா? அவனுக்கும் கொடுத்தான் ஆயுதம், நம்மளுக்கும் ஆயுதம் விற்றான். அவன் ஆயுதம் விற்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். அரபிக்காரன் அவங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. நம்மளுக்கு ஆயுதம் விற்கிறதுக்கு தான் வருவானுங்க. நம்ம மேலே யாருக்கும் பிடிக்காது, பொறாமம். தயவு செய்து இது சரளமாக ஒத்து போய் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும். யுத்தம் வரக்கூடாது. இயற்கையை எத்தனை சாமி தான் நம்ம கும்பிட்றோம். நம்ம சாமியெல்லாம் காப்பாற்றக்கூடாதா? 1000 கோவில் நம்ம இந்தியாவில், அவங்கள காப்பாற்றக்கூடாதா? இயற்கையே இல்லை, நல்ல முடிவு வரணுமே.